இங்க பாருங்க, சிதறி போனவங்க அப்போஸ்தலர்கள் அல்ல, சிதறி போனவங்க சுவிசேஷகர்கள் அல்ல, சிதறி போனவங்க சபையிலே ஒரு பொறுப்பிலே இருக்கிறவங்க அல்ல. ஆனால் அவர்கள் எங்கே போனாலும் அவர்களுக்கு சொல்ல ஒரு செய்தி இருந்தது. அவர்கள் போன இடத்துல, ஐயோ நாங்கள் எருசலேமில் இருந்தோம், எவ்வளோ பேர் இருந்தோம் தெரியுங்களா? முதல் கூட்டத்திலேயே 3000 பேர் அந்த சர்ச்சில் சேர்ந்துட்டோம். ரெண்டாவது கூட்டத்தில் ஒரு முடவன் அழகான வாசலிலே அவன் நடக்க முடியாமல் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அந்த இடத்துல அவனை எழுப்பி நடக்க வைத்ததுனால 5000 பேர் சேர்ந்துட்டாங்க. டெய்லியும் ஆத்மாக்கள் சபையில் சேருவாங்க, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சில் இருந்தோம். ஆனால் உபத்திரவப்படுத்தினாங்க, எங்களை அடித்தாங்க, எங்களை வீடு தோறும் வந்து எங்களை உபத்திரவப்படுத்தி சிறையில் போட்டாங்க, நாங்கள் ஓடி வந்துட்டோம், எங்க போறதுன்னு தெரியல என்று குறைகளை அவங்க சொல்லிக்கொண்டு இல்லை, போகிற எல்லா இடங்களிலும் அவங்க என்ன பண்ணாங்களா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தான்.